Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Body Fluids and Circulations chapter நம்ம இப்போ one shot revision பார்த்தறலாம். So first நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது blood. Blood வந்து connective tissueங்க. நம்ம பாடியில் இருக்க ஒரு connective tissue. ஒரு ஆர்கன் இன்னொரு ஆர்கன், ஒரு டிஷ்யூ இன்னொரு டிஷ்யூ எல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்யூ தான் blood. Containing fluid matrix. Fluid matrixனா அதில் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ மேட்ரிக்ஸ்னாலே அதில் வேறு விஷயங்கள்லாம் புதஞ்சி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி மீனிங். ஸோ ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸில் உங்களுக்கு பிளாஸ்மா ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ பிளாஸ்மானா என்ன, ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ்னால் என்ன? பிளாஸ்மா அப்படிங்கிறது ஸ்ட்ரா கலர், அதாவது பேல் எல்லோ, வெளுத்து போன எல்லோ கலரில் இருக்கிறது. விஸ்கஸ் ஃப்ளூயிட்னா பிசுப்பாக இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்னு அர்த்தம். பிளட்டில் 55% பிளாஸ்மா தான் இருக்குது. சரி, இந்த இடத்துல நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. பிளட்டில் 55% பிளாஸ்மா. அப்போ பிளட்டில் மீதி இருக்கக்கூடிய ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் 45%, அவ்வளோதான். இப்போது பிளாஸ்மாவில் பிளட்டில் இல்லை, இந்த பிளட்டில் இருக்கக்கூடிய 55% பிளாஸ்மாவில் 90 to 92%, 90லேருந்து 92% வாட்டர் தான். 6 to 8% ப்ரோட்டீன் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, மேஜர் ப்ரோட்டீன்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாஸ்மாவில் ஃபைப்ரினோஜன் இருக்குது. இது வந்து பிளட் கோஆகுலேஷன்னா ரத்தம் உறைஞ்சி போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. குளோபுலின் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. டிஃபென்ஸ், நமக்கு வந்து ஏதாவது அட்டாக் வந்துச்சுன்னா, மைக்ரோ ஆர்கானிசம் உள்ள வந்துச்சுன்னா அதை எதிர்த்து போராடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அல்புமின், ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ், அந்த வாட்டர் பேலன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது அல்புமின்ஸ். இந்த மூணும் இருக்குது. அந்த ப்ரோட்டீன்ஸ், இந்த 3 ப்ரோட்டீன்ஸ் நமக்கு பிளாஸ்மாவில் இருக்குது. இட் கண்டைன்ஸ் மினரல்ஸ் லைக் சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், பைகார்பனேட்ஸ், குளோரின், குளுக்கோஸ், அமினோ ஆசிட், லிப்பிட்ஸ் எட்ஸெட்ரா. இதுவும் நமக்கு பிளாஸ்மாவில் இருக்குது. பிளாஸ்மாவில் உங்களுக்கு கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இல்லாமல் பிளாஸ்மா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் சீரம். சீரம்னா ப்ரோட்டீன் பார்ட் ஆஃப் பிளட்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு பிளாஸ்மாவில் உங்களுக்கு கிளாட்டிங் ஃபேக்டரை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் சீரம். ஓகே, ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் யார்? பிளாஸ்மா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பிளட்டில் 55% இருக்குது. பிளட்டில் மீதி 45% இருக்கிறது ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ். அப்படின்னா செல்ஸ், எரித்ரோசைட்ஸ்க்கு இன்னொரு பேர் என்னென்னா ரெட் பிளட் கார்பசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லியூகோசைட்ஸ், ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், WBC சொல்லுவாங்க. பிளேட்லெட்ஸ், இந்த 3 தான் ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ். எரித்ரோசைட்ஸ், லியூகோசைட்ஸ், பிளேட்லெட்ஸ். எரித்ரோசைட்ஸ்னா ரெட் பிளட் செல்ஸ், மோஸ்ட் அபண்டன்ட். இதுதான் பிளட்டில் இருக்கக்கூடிய ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸில் ஜாஸ்தியாக இருக்கிறது. ஃபார்ம்டு இன் ரெட் போன் மேரோ. எதில் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. ரெட் போன் மேரோ எலும்பு மஜ்ஜையில் ஃபார்ம் ஆகுது. டிவைட் ஆஃப் நியூக்ளியஸ். டிவைட்னா ஆப்சென்ட்னு அர்த்தம். ஆப்சென்ட், நியூக்ளியஸ் இஸ் ஆப்சென்ட். பைகான்கேவ்னா இந்த மாதிரி இருக்கிறது. ஓகேங்களா, மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி குழியாக இருக்கிறது. பைகான்கேவாக ஏன் இருக்குது? அப்போ தான் அது அதிகமான ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகும். அதனால் ஹேவ் ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் 120 days. 120 நாள் தான் ஒரு ரெட் பிளட் செல்லோட ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன். அதுக்கப்புறம் அது இறந்து போயிடும். ஆஃப்டர் விச் டெஸ்ட்ராய்டு இன் ஸ்ப்ளீன். ஸ்ப்ளீன்கிற ஆர்கன் நம்ம பாடியில் இருக்குல்ல, அதில் போய் தான் ஆர்பிசி டெஸ்ட்ராய் பண்ணப்படுது. அதனால் நம்ம ஸ்ப்ளீனை வந்து கிரேவ்யார்ட் ஆஃப் ஆர்பிசி. கிரேவ்யார்ட்னா என்னது? அந்த பணத்தெல்லாம் எரிக்கிறாங்க, புதைக்கிறாங்கல்ல, அந்த இடம் சுடுகாடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஆர்பிசியோட சுடுகாடு ஸ்ப்ளீன். ஹேஸ் ரெட் கலர்டு அயன் கண்டெய்னிங் ப்ரோட்டீன் ஹீமோக்ளோபின். ஆர்பிசியில் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ரெட் பிக்மெண்ட் இருக்குது. 100 ml ஆஃப் பிளட்டில் 20 to 16 கிராம் ஆஃப் ஹீமோக்ளோபின் இருக்குது. ஹெல்த்தி அடல்ட் ஹேஸ் 5 million to 5.5 million ஆர்பிசிஸ் mm³ ஆஃப் பிளட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மில்லியன்னா 10 லட்சம், 5 million to 5.5 million ஆர்பிசிஸ் வந்து mm⁻³ அந்த அளவுக்கு, அந்த இடத்துல அவ்வளோ ஆர்பிசி ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லியூகோசைட்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ் கலர்லெஸ்ஸாக இருக்குது. அதனால தான் அதுக்கு பேர் ஒயிட் பிளட் செல்ஸ். லியூகோ அப்படின்னாலே கலர்லெஸ் அப்படின்னு அர்த்தம். ஹீமோக்ளோபின் இதில் கிடையாது, அதனால தான் அது கலராக இருக்குது. நியூக்ளியஸ் இருக்குது. ஷார்ட் லிவ்டு, இதோட லைஃப் ஸ்பேனும் கம்மி தான். 6000 to 8000 mm⁻³ ஆஃப் பிளட்டில் நமக்கு வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்குது. கிரானுலோசைட்ஸ், கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு 2 டைப்ஸ் இருக்குது. அந்த லியூகோசைட்ஸே கிளாஸிஃபை பண்ணுறோம். கிரானுலோசைட்ஸ் அப்படிங்கிறது நியூட்ரோஃபில்ஸ், யூசனோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ். நியூட்ரோஃபில்ஸ், யூசனோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில்ஸ் தான் கிரானுலோசைட்ஸ். ஆனால் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா கிரானியூல்ஸ் அதுக்குள்ளே இருக்குங்க. கிரானியூல்ஸ்
குட்டி குட்டி குட்டியாக அப்படியே புள்ளியாக தெரியும் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா. அதான் கிரானியூல்ஸோட இருக்குது. கிரானியூல்ஸ் இல்லைன்னா ஏ கிரானுலோசைட்ஸ். ஸோ நியூட்ரோஃபில் அப்படிங்கிறது என்ன? இதுதான் அதிகமாக இருக்கக்கூடிய கிரானுலோசைட். 60 to 65% இதுதான் இருக்குது. ஃபேகோசைட்டிக் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபேகோசைட்டிக்னா என்ன? உள்ள ஒரு பாக்டீரியா இந்த மாதிரி செல்ஸ் எல்லாம் என்கல்ஃப் பண்ணி டைஜஸ்ட் பண்ணுறது, அதான் ஃபேகோசைட்டிக் செல். யூசினோஃபில்ஸ் 2 to 3% இருக்குது. ரெசிஸ்ட் இன்ஃபெக்ஷன் அசோசியேட்டட் வித் அலர்ஜிக் ரியாக்ஷன். ஸோ அலர்ஜிக் ரியாக்ஷன்னா நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து அதுக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த யூசினோஃபில்ஸ் தான் காரணமாக இருக்குது. பேசோஃபில்ஸ் லீஸ்ட், இதுதான் உள்ளதுலேயே கம்மி. 0.5 to 1% ரொம்ப கம்மியாக இருக்குது. இது வந்து ஹிஸ்டமின், செரோட்டோனின், ஹெப்பாரின் இது எல்லாமே இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிறது. இதெல்லாம் செக்ரேட் பண்ணுது. இன்ஃப்ளமேட்ரினா ஒரு இடத்துல காயமாச்சுன்னா அந்த இடத்துக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகி அந்த இடத்துல வீக்கமாகிறது, அதுதான் இன்ஃப்ளமேஷன் அப்படிம்போம். அதுக்கு காரணமாக இருக்கிறது பேசோஃபில்ஸ். பேசோஃபில்ஸ்லாம் உள்ளதுலேயே கம்மியாக இருக்கக்கூடிய கிரானுலோசைட்ஸ். நெக்ஸ்ட் ஏ கிரானுலோசைட்ஸ், செல்லுக்குள்ளே அந்த புள்ளியாக அந்த கிரானியூல்ஸ்லாம் இருக்காது, அதுதான் ஏ கிரானுலோசைட்ஸ். மோனோசைட்ஸ், லிம்போசைட்ஸ்னு ரெண்டாக பிரிக்கிறோம். மோனோசைட் 6 to 8% இருக்குது. ஃபேகோசைட்டிக், ஃபாரின் பாடிஸை டெஸ்ட்ராய் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். லிம்போசைட் 20 to 25% இருக்குது. இம்யூன் ரெஸ்பான்ஸ், அதாவது இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ், பாக்டீரியா அந்த மாதிரிலாம் இன்ஃபெக்ஷன் வரும்போது, டிசீஸ் வரும்போது அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி அவங்களெல்லாம் தாக்கி அழிக்கிறவங்க தான் இந்த லிம்போசைட்ஸ். 2 டைப்ஸ் இருக்காங்க, டி லிம்போசைட் அண்ட் பி லிம்போசைட் அப்படின்னு. தென் த்ரோம்போசைட்ஸ் வராரு. பிளேட்லெட்ஸ், thrombocytes தான் platelets, ஓகேங்களா? ஃபார்ம்டு ஃப்ரம் மெகா கேரியோசைட்ஸ், கோஆகுலேஷன் ஆஃப் பிளட். ஸோ மெகா கேரியோசைட்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகுது. கோஆகுலேஷன் ஆஃப் பிளட்டுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதோட ஃபங்க்ஷன் வந்து கோஆகுலேஷன் ஆஃப் பிளட்டு ரத்தம் உறைஞ்சு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. 1,50,000 to 3,50,000 mm⁻³ அந்த அளவுக்கு பிளட்ல இது இருக்குது. பிளட் குரூப்ஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஏபிஓ பிளட் குரூப், மல்டிபிள் அலீல்ஸ்க்கு கூட இதுதான் எக்ஸாம்பிள். பேஸ்ட் ஆன் ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் 2 சர்ஃபேஸ் ஆன்டிஜென்ஸ், கெமிக்கல் இன்டியூசிங் இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஆன் ஆர்பிசி. ஸோ அதாவது ரெட் பிளட் கார்பசல்ஸ் இருக்குல்ல, அதோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த 2 சர்ஃபேஸ் ஆன்டிஜென்ஸ் அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இருந்தால் இப்போது ரெட் பிளட் செல் இப்படி இருக்குன்னா ஏ இருந்தால், ஏ ஆன்டிஜன் இருந்ததுன்னா அது ஏ பிளட் குரூப். ஏபி ரெண்டுமே இருந்தால் பி, ஏபி பிளட் குரூப். பி மட்டும் இருந்தால் பி பிளட் குரூப். இது ஏ பிளட் குரூப். ஆன்டிஜனே இல்லைன்னா ஓ பிளட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பிளட் ஷுட் பி டொனேட்டட் கேர்ஃபுல்லி டு அவாய்ட் கிளம்பிங். கிளம்பிங்னா கட்டியாக போய் பிளட் உள்ள கிளம்பிங் ஆனிச்சுன்னா the person will die. அதனால் சேம் பிளட் குரூப் உள்ளவங்களுக்கு இடையில தான் பிளட் டொனேட் பண்ணணும். ஸோ ஆர்பிசி வந்து டெஸ்ட்ராய் ஆகிறது தான் கிளம்பிங். யூனிவர்சல் டோனார் யார்? ஓ. ஓ பிளட் குரூப்காரங்க யாருக்கு வேணா பிளட்டை கொடுக்கலாம். ஓக்கிட்ட இருந்து யார் வேணா வாங்கிக்கலாம். ஓகே. யூனிவர்சல் ரெசிபியன்ட் யார்? ஏபி. ஏபி யார்கிட்ட இருந்து வேணா பிளட் வாங்கிக்கலாம். ஓ எல்லாருக்குமே பிளட் கொடுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த பிளட் குரூப்பிங் டேபிள் வந்து நமக்கு என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. ஏ பிளட் குரூப்பில் இருக்கக்கூடிய ஆன்டிஜன் வந்து அப்படியே என்ன ஆன்டிஜன் இருக்கோ அந்த பிளட் குரூப் அப்படியே பேர் வச்சுருக்காங்க. ஆன்டிஜனே இல்லைன்னா ஓனா 0 தானுங்களே. ஆன்டிபாடி இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். ஏ பிளட் குரூப்பில் ஆன்டிபாடி பி, பி பிளட் குரூப்பில் ஆன்டிபாடி ஏ, ஏபி பிளட் குரூப்பில் ஆன்டி ஏபி ரெண்டு கேன்சல் ஆகி போயிடும், 0. ஓ பிளட் குரூப்பில் ஆன்டிஜனே கிடையாது, அப்போ 2 ஆன்டிபாடியும் இருக்கும். ஏ ஆன்டிபாடியும் இருக்கும், பி ஆன்டிபாடியும் இருக்கும். ஸோ ஏ பிளட் குரூப் யாருக்கெல்லாம் பிளட்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னா ஏ அண்ட் ஓ பிளட் குரூப்புக்கு கொடுப்பாரு. தென் பி பிளட் குரூப் டோனார்ஸ் குரூப் வந்து பி அண்ட் ஓ கிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. இவங்க தான் கொடுக்குறவங்க. ஏபி பிளட் குரூப் ஏபி கிட்டேருந்து வாங்கிக்குவாங்க, ஏ கிட்டேருந்து வாங்கிக்குவாங்க, பி கிட்டேருந்து வாங்கிக்குவாங்க, ஓ கிட்டேருந்து வாங்கிக்குவாங்க. ஓ பிளட் குரூப் ஓ கிட்டேருந்து மட்டும்தான் வாங்கிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓ பிளட் குரூப் இருக்கவங்க ஓ கிட்டேருந்து மட்டும்தான் வாங்கிக்குவாங்க. ஸோ அதை நல்லா பார்த்துங்க. ஏ பிளட் குரூப்னா ஏ அண்ட் ஓ கிட்டேருந்து வாங்கிக்குவாங்க, பினா பி அண்ட் ஓ கிட்டேருந்து வாங்கிக்குவாங்க, ஏபினா ஏபி ஏபிஓ யார்கிட்டருந்து வேணால் வாங்கிக்கலாம். ஓ வந்து ஓ கிட்டேருந்து மட்டும்தான் வாங்கிக்க முடியும். இதில் ஓ எல்லா இடத்துலையும் கொடுக்குறாரா, அதனால தான் இவர் யூனிவர்சல் டோனார். ஓகேங்களா? சரி. ஏபி வந்து எல்லாரையுமே வாங்கிக்கிறாரா, ஏபிஏபிஓ, அதனால் யூனிவர்சல் அக்செப்டார். ஓகே. ஆர்ஹெச் குரூப்பிங் இதில் ரொம்ப சிம்பிளாக நமக்கு வந்து என்ன பாயிண்ட்ஸ் கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது அதை பார்த்துருவோம். சிமிலர் டு ஒன் இன் ரீசஸ் மங்கீஸ், அதனால தான் அதுக்கு பேர் ஆர்ஹெச் குரூப்னு வச்சாங்க. 80% ஆஃப் த ஹியூமனுக்கு இந்த ஆர்ஹெச் இருக்குது. Some are RH positive in whom this antigen is absent, RH negative. So சில பேர் RH பாசிட்டிவாக இருக்காங்க,
யாருக்கெல்லாம் இந்த RH இல்லையோ அவங்கெல்லாம் RH நெகட்டிவ்னு சொல்கிறாங்க. RH நெகட்டிவ் பர்சன் இஸ் எக்ஸ்போஸ்டு டு RH பாசிட்டிவ்க்கு எக்ஸ்போஸ் ஆனால் இது ஆன்டிபாடியை ஃபார்ம் பண்ணும். RH நெகட்டிவ் பர்சன் RH அவர்கிட்ட இல்லை, RH பாசிட்டிவோட எக்ஸ்போஸ் ஆகும்போது அந்த பிளட் வரும்போது ஆன்டிபாடிஸ் க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். இங்கே பாருங்கள், ஒருத்தர் பிளட் குரூப் இருக்கிறாரு, இவர் RH நெகட்டிவ்னா இவருக்கு RHோட ஆன்டிஜனே இங்கே கிடையாது. இன்னொருத்தவங்க RH பாசிட்டிவாக இருக்காங்க, இந்த பிளட் இங்கே எக்ஸ்போஸ் ஆகும்போது இங்கே ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் RH கம்பேட்டபிலிட்டி எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படிங்கிறாங்க. ஃபீட்டஸ்னால் கரு, எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ்னால் அந்த கருவில் வந்து ரெட் பிளட் செல்ஸ்லாம் டெஸ்ட்ராய் ஆகி அதனால் அவங்களுக்கு ஜாண்டிஸ் வந்து மோஸ்ட்லி இறந்துடும் அந்த கரு. அதுதான் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படிங்கிறாங்க. RH நெகட்டிவ் ப்ரெக்னென்ட் மதர், ஞாபகம் வச்சுக்கோங்க, மதர் RH நெகட்டிவ். ஓகேங்களா? RH positive of fetus are not exposed in the first pregnancy as the two bloods are separated by placenta. இந்த ஃபஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு டைம் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, அந்த அம்மா வந்து RH நெகட்டிவ், கருவில் இருக்க குழந்தை RH பாசிட்டிவ். இந்த ரெண்டுமே எக்ஸாக்டாக இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் இந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ்ங்கிறது அப்ளிகபிள் ஆகும். அம்மா RH நெகட்டிவ், அவங்களோட ஃபஸ்ட்டு குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த குழந்தை வந்து RH பாசிட்டிவ். குழந்தை RH நெகட்டிவ் வந்தால் இந்த பிரச்சனையே வராது. அம்மா RH நெகட்டிவ், குழந்தை RH பாசிட்டிவ், ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி பிளாசண்டா மூலிமா பிரிச்சிருக்காங்க. அந்த குழந்தை பிறக்கும் போது அந்த தொப்புள் கொடியெல்லாம் அறுத்து பிறக்கும் போது ஆக்சிடென்டலாக குழந்தை RH பாசிட்டிவ் தானே, அந்த பிளட் அம்மாவோட பிளட்டோட கலக்கும் போது அம்மா பிளட் என்ன பண்ணிடும், RH நெகட்டிவ்ங்கிறதுனால ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம் ரெடியாக. இப்போ அம்மா திருப்பி ப்ரெக்னென்ட் ஆகுறாங்க. அப்போ அந்த குழந்தை RH பாசிட்டிவாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, செகண்ட் குழந்தையும் அம்மா ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சுருக்காங்க, RH பாசிட்டிவ்க்கு எகெயின்ஸ்டாக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஆன்டிபாடி அப்படியே தொப்புள் கொடி வழியாக அப்படியே அந்த குழந்தைக்கு சப்ளை ஆகும் கருவில். அந்த குழந்தைக்கு ஆன்டிபாடிஸ் போய் அஃபெக்ட் பண்ணதுனால ஆர்பிசிஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகி ஜாண்டிஸ் இல்லைனா அந்த அனீமியா வந்து அந்த குழந்தை கருவிலே இறந்துரும், இல்லை பிறந்து கொஞ்ச நாள் கழித்து இறந்துருவாங்க. ஸோ அதுதான் நம்ம எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படிங்கிறோம். During delivery, some blood exposure occurs, so mother starts preparing antibodies against RH antigen. First child is normal, no issue. In the subsequent pregnancy, RH antibodies may leak into fetus, destroy fetal RBC. So இந்த antibodies வந்து fetusக்கு போகும், fetusோட RBCஸை இந்த antibodies destroy பண்ண ஆரம்பிக்கும். It can cause anemia and jaundice in the fetus. So அப்போ அந்த குழந்தை இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னா, RH ஆன்டிபாடிஸை நம்ம வந்து மதருக்கு ஃபஸ்ட்டு டெலிவரிக்கு அப்புறம் கொடுத்துட்டோம்னா அதுக்கடுத்து பிறக்கிற குழந்தைங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிறக்கும். ஏன்னா RH ஆன்டிபாடிஸ்னால் RH ஆன்டிபாடிஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்கக்கூடிய மருந்து அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்க பாடியில் RH ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகிருந்தால் அதெல்லாம் போய் அந்த மருந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். ஸோ செகண்ட் ப்ரெக்னன்சி, தேர்ட் ப்ரெக்னன்சி அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. இதுதான் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். ஓகே, coagulation of blood. Calcium is important role. Calcium plays important role in coagulation of blood. Blood வந்து clot ஆகிறது. Clotting அப்படிங்கிறது என்ன, டார்க் ரெட்டிஷ் ப்ரௌன் ஸ்கம்னா ஒன்றும் இல்லை, ஒரு லிக்விடில் மேலே ஆடை மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகி நிற்கிறது தான் ஸ்கம்மும்போம். இந்த இடத்துல ஸ்கம்முங்கிறது என்னென்னா, காயம்பட்ட இடத்துல அப்படியே ரெட் கலரில் உங்களுக்கு ப்ரௌன் கலரில் ஃபார்ம் ஆகுது இல்லை, அந்த அடிப்பட்ட இடத்துல புண்ணு காஞ்சிக்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் ஸ்கம்முங்கிறாங்க. Formed by network of fibrins in which dead and damaged formed elements are trapped. Dead and damaged formed elements na erythrocytes, WBCs, platelets இதெல்லாம் formed elements. அது டெத் ஆகி அது அங்கே வந்து ஃபார்ம் ஆகுது ஸ்கம் மாதிரி. ஸோ கேஸ்கேட் ப்ராசஸ்னால் என்ன, அந்த காயம்பட்ட இடத்துல எப்படி வந்து நமக்கு கிளாட் ஆகுது அப்படின்னா, இன்ஆக்டிவ் ப்ரோத்ரோம்பின் த்ரோம்போகைனேஸ்னால ஆக்டிவேட் பண்ணப்பட்டு த்ரோம்பின் ஃபார்ம் ஆகுது. இப்போது இன்ஆக்டிவ் ஃபைப்ரினோஜன் இந்த த்ரோம்பின்னால ஆக்டிவ் ஃபைப்ரின்ஸாக மாறுது. இந்த ஃபைப்ரின்ஸ் ஃபார்ம் ஆனால் தான் பிளட் கிளாட் ஆகும். ஸோ இன்ஜுரி ஸ்டிமுலேட்ஸ் பிளேட்லெட்ஸ் டு ரிலீஸ் ஃபேக்டர் த்ரோம்போபிளாஸ்டின் அண்ட் தென் விச் ஆக்டிவேட்ஸ் மெக்கானிசம் ஆஃப் கோஆகுலேஷன். இந்த கோஆகுலேஷன் மெக்கானிசத்தை இந்த த்ரோம்போபிளாஸ்டின் தான் ஆரம்பித்து வைக்குது. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் லிம்ஃப் டிஷ்யூ ஃப்ளூயிட்னு சொல்லுவோம். ஏன் இதை டிஷ்யூ ஃப்ளூயிட்னு சொல்கிறோம், டிஷ்யூக்கு இடையில இருக்க ஃப்ளூயிட் அதுதான் லிம்ஃப்.
Some water and water-soluble substances move into spaces between tissue when blood pass through capillaries. இந்த tissue fluidக்கு பேரு interstitial fluid அப்படிம்பாங்க. ஸோ ஒரு tissue இப்படி இருக்குது, tissueங்கிறது group of cells. another tissue இப்படி இருக்குது, blood capillaries வழியாக போகும்போது water and water-soluble மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே இடையில டிஷ்யூஸ்க்கு இடையில வந்துடுது. அதை வந்து interstitial fluid or tissue fluid அப்படிங்கிறோம். Some mineral distribution like plasma, exchange of nutrient between blood and cells occur through this. So இந்த liquid வழியாக தான் exchange of nutrient between blood and cells நடக்கிறது, பிளாஸ்மாவுக்கு இடையில mineral distribution நடக்கிறது. Elaborate network of vessels இதில் இருக்குது, அதனால் இதை வந்து lymphatic system அப்படிங்கிறோம். So lymphatic system வந்து collects this fluid, இது அந்த lymph fluid, interstitial fluid collect பண்ணி drain to major veins. So veinsல கொண்டு போய் சேர்த்துருது. Okay. Fluid is called lymph. Fluidக்கு பேர் lymph. lymphல வந்து அந்த சிஸ்டத்தில் நிறைய வெசல்ஸ் இருக்குது, அதை lymph and அந்த வெசல்ஸ் எல்லாம் சேர்த்து lymphatic system அப்படின்னு சொல்கிறோம். lymph வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும், lymphocytes அதில் இருக்கும், T lymphocytes, B lymphocytesலாம் இருக்கும். ஹார்மோன்ஸை கேரி பண்ணிட்டு போகுது, ஹார்மோன்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸை. ஃபேட்ஸ் ஆர் அப்சார்ப்டு த்ரூ lymph in lacteals. lacteals நமக்கு தெரியும் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் வில்லி, மைக்ரோ வில்லியில் வந்து சென்டரில் அந்த எல்லோ கலரில் ஒன்று இருக்கும், அதுதான் லாக்டியல் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே. சர்க்குலேட்டரி பாத்வே ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டுன்னு ரெண்டு டைப் இருக்குது. ஓப்பன் சர்க்குலேட்டரி பாத்வே லோவர் அனிமல்ஸில் இருக்குது. blood pumped through a heart passes through vessels in body cavities called sinuses. எக்ஸாம்பிள் ஆர்த்ரோபோட்ஸ், மொலஸ்க்லாம் ஓப்பன் நமக்கு blood circulatory system இருக்குது. அப்போது ஓப்பனாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஃபுல்லாக அவங்களுக்கு வெயின்ஸ், ஆர்டரிஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் அப்படியே போகுது. போகிற பிளட் வந்து அந்த ஆர்கன்ஸை சுற்றி ஃபில்லாக இருக்கும், திருப்பி அந்த பிளட்டு சைனஸஸ், ஹார்ட் இப்படியே போய்கிட்டு இருக்கும். ஸோ ஓப்பனாக அப்படியே பிளட்டில் வந்து ஆர்கன்ஸ் மிதந்துக்கிட்டு இருக்கும், அதுதான் ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம். க்ளோஸ்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம், blood pumped by heart is circulated through closed network of blood vessels, example annelids and chordates. ஸோ இப்போ அனிலிடா, கார்டேட்டாலலாம் வெயின்ஸ், ஆர்டரிஸ்லாம் க்ளோஸ்டாக இருக்கும். அதாவது கீழே சம்பில் தண்ணி போட்டிங்கன்னா பைப் வழியாக மேலே வந்து டேங்குக்கு போகுது, டேங்க்லேருந்து திருப்பி எங்கெங்கெல்லாம் திறக்குறீங்களோ அங்கெல்லாம் தண்ணி வருது. ஸோ க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டமாக இருக்குது அந்த மாதிரி. பட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் திருப்பி 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 பிளட் சர்க்குலேட்டாக இருக்கும். நம்ம இங்கே தண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரி கிடையாது. ஓகேங்களா? சரி. 2 chambered ஹார்ட்னா அதில் என்னென்ன இருக்கும்? ஒரு அட்ரியம் இருக்கும், ஒரு வென்ட்ரிக்கல் இருக்கும், ஃபிஷ்ல இருக்குது. ஹார்ட் பம்ப்ஸ் டீஆக்சினேட்டட் blood, ஆக்சினேட்டட் பை கில்ஸ், கில்ஸில் தான் ஆக்சிஜனேஷன் நடக்குது. பாஸ்ட் டு பாடி பார்ட்ஸ் ஃப்ரம் வேர் டீஆக்சினேட்டட் blood ரிட்டர்ன் டு ஹார்ட். இதை வந்து சிங்கிள் சர்க்குலேஷன் அப்படிம்போம். 3 chambered ஹார்ட், 2 atria and 1 ventricle இருக்கும். amphibians, reptiles except crocodileனு கொடுத்துருப்பாங்க. crocodileல 4 chambered heart இருக்குது. 4 chambered heart crocodile இருக்குது. crocodile தவிர மீதி ஊர்வன reptilesல 3 chambered heart இருக்குது. left atrium receives oxygenated blood from gills or lungs and right one receives deoxygenated blood from body parts. They mix up in single ventricle which pumps mixed blood. இது வந்து incomplete double circulation. incomplete double circulation நமக்கு வந்து எதுலலாம் இருக்குது? amphibians and reptiles. reptilesல except crocodilesல. 4 chambered heart, 2 atria, 2 ventricle இருக்கும். birds, mammals, crocodile. blood received by left and right atrium pass to left and right ventricle separately which pump unmixed blood. இதை வந்து டபுள் சர்க்குலேஷன்கிறோம். டபுள் சர்க்குலேஷன்னா என்ன? 2 சர்க்குலேஷன் இருக்குது, அது என்னங்கிறது பார்ப்போம். ஹியூமன் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து பிளட் வாஸ்குலர் சிஸ்டத்தால் ஆனது. என்னென்னலாம் ஹியூமனில் சர்க்குலேட்டரி சிஸ்டத்தில் இருக்குதுன்னு பார்த்தா, ஹார்ட், ஒரு இதயம் இருக்குது. க்ளோஸ்ட் பிரான்ச்சிங் பிளட் வெசல்ஸ், வெயின்ஸ், வெயின்லெட்ஸ், அந்த மாதிரி ஆர்டரிஸ், அயோட்டா, இந்த மாதிரி பிரான்ச்சிங் பிளட் வெசல்ஸ் இருக்குது. ஃப்ளூயிட் சர்க்குலேட்டட் இங்கே பிளட் தான். ஓகே. ஹார்ட் மீசோடெர்மலி டிரைவ், மீசோடெர்ம்லேருந்து தான் இது டிரைவ் ஆகிருக்கு. இது வந்து லங்ஸ்க்கு இடையில, 2 லங்ஸ்க்கு இடையில அப்படி டில்டட் டு லெஃப்ட் இன் thoracic cavity. thoracic cavityனா இந்த இடம் நெஞ்சு பகுதி, அப்படி லெஃப்ட் சைட் கொஞ்சம் அப்படி சாய்வாக இருக்க மாதிரி இருக்குது. சைஸ் ஆஃப் கிளன்ச்டு ஃபிஸ்ட்னா இந்த மாதிரி கையை மூடி வச்சுருந்தா எப்படி இருக்குது, அந்த அளவுக்கு ஹார்ட் இருக்குது. ப்ரொடெக்டட் பை டபுள் வால்டு பெரிகார்டியம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ லங்ஸ் இருந்தால் ப்ளூரல் மெம்பரேன் இருக்கும், ப்ளூரல் ஃப்ளூயிட் அதுக்கு இடையில இருக்கும். நம்மளோட ஹார்ட்டில் பெரிகார்டியம் அப்படிங்கிற லேயர் ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. 4 சேம்பர்ஸ் இருக்குது. 2 atria and 2 ventricles இருக்குது. இன்டர் அட்ரியல் செப்டம் அப்படிங்கிறது தின் வால் செப்பரேட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் அட்ரியா.
இதுதான் லெஃப்ட் அண்ட் ரைட் அட்ரியா. இது கேட்டால் இன்டர் அட்ரியல் செப்டம். செப்டம்னா வால்னு அர்த்தம் இருக்குது. இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திக் வால் செப்பரேட்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிள். இங்கே திக் வால் இருக்குது இந்த ஏரியா. ஓகேங்களா, இந்த ஏரியா திக் வாலாக இருக்குது. இந்த திக் வால் வந்து உங்களுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிளை பிரிக்குது. இங்கே தின் வால் இருக்குது. இந்த தின் வால் லெஃப்ட் அண்ட் ரைட் அட்ரியத்தை பிரிக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம் இது வந்து ஃபைப்ரஸ் டிஷ்யூனால் ஆனது. செப்பரேட்ஸ் அட்ரியா அண்ட் வென்ட்ரிக்கல் ஆன் சேம் சைட். ஸோ இதுதான் அட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம். ஒரே சைடில் இருக்க அட்ரியம் வென்ட்ரிக்கிளை அது வந்து பிரிக்கிறது. ஓகே. ட்ரைகுஸ்பிட் வால்வ், பைகுஸ்பிட் வால்வ், செமில்யூனார் வால்வ். ட்ரைகுஸ்பிட் அப்படின்னா குஸ்ப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கஸ்பார் குஸ்ப்னா இப்படி வளைஞ்சு வந்து இப்படி மூணுனா அதுக்கு பேர் குஸ்ப். ட்ரைகுஸ்பிட்னா 3 பேர் இப்படி வளைஞ்சு வந்து மூடுவாங்க. இப்படி இப்படி. ஏன் உள்ளே போகிற பிளட்டு திருப்பியும் மேலே வராமல் இது க்ளோஸ் பண்ணிக்கும். அதுதான் வால்வோட ஃபங்க்ஷன். ஒரு வழியாக போகிற பிளட்டு போகும்போது இப்படி ஓப்பன் பண்ணிவிடும். திருப்பி பிளட் ஒரு வேளை ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்தால் இப்படி க்ளோஸ் ஆகிக்கும். ஸோ தட் ஒன் வே ட்ராவலிங் ஆஃப் பிளட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், வால்வ்ஸ். ஸோ ட்ரைகுஸ்பிட் வால்வ் ஓப்பனிங் பிட்வீன் ரைட் அட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிள், 3 மஸ்குலர் லேப்ஸ் அண்ட் குஸ்ப்னா இந்த மாதிரி வளைஞ்சு வந்து இருக்கிறது. பைகுஸ்பிட் வால்வ் ஆர் மிட்ரல் வால்வ் ஓப்பனிங் பிட்வீன் லெஃப்ட் அட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இருக்குது. செமில்யூனார் வால்வ் ஓப்பனிங் ஆஃப் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் இன்டூ அயோட்டா அண்ட் ரைட் வென்ட்ரிக்கிள் இன்டூ பல்மனரி ஆர்டரி அந்த இடத்துல இருக்குது. இட் அலோஸ் ஃப்ளோ இன் ஒன் டைரக்ஷன், ப்ரிவென்ட் பேக்வேர்ட் ஃப்ளோ. ஸோ இதோட வால்வ்ஸோட மெயின் ஃபங்க்ஷனே ஒன் டைரக்ஷனில் பிளட் போகணும், திருப்பி வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ நோடல் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தா ஸ்பெஷலைஸ்ட் கார்டியாக் மஸ்குலேச்சர் இன் ஹார்ட் இதில் இருக்குது. வென்ட்ரிக்கல் வால்ஸில் நமக்கு வந்து அட்ரியாவில் இருக்கிறத விட வென்ட்ரிகுலர் வால்வ் திக்காக இருக்குது. ஏன் தெரியுமா? வென்ட்ரிக்கிள்ஸ் தான் பிளட்டை பம்ப் பண்ணி வெளியே அனுப்புறது. அட்ரியம் வந்து ரிசீவ் தான் பண்ணும். வென்ட்ரிக்கிள்ஸ் தான் அப்படி பம்ப் பண்ணி வெளியே அனுப்புறது. ரொம்ப தூரத்துக்கு அனுப்பணுங்கிறதுனால இதோட திக் வால்ஸ் வந்து ரொம்ப திக்காக இருக்கும் அட்ரியாவை விட. சைனோ அட்ரியல் நோட் அப்படிம்பாங்க. சான் ரைட் கார்னர் ஆஃப் த ரைட் அட்ரியத்தில் இருக்கும். சைனோ அட்ரியல் நோடு இங்கே இருக்குது. அட்ரியோ வென்ட்ரிகுலர் நோட் ஏவிஎன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லோவர் லெஃப்ட் கார்னர் ஆஃப் த ரைட் அட்ரியத்தில் க்ளோஸ் டு அட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டத்துக்கு இடையில். அட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டம்ங்கிறது இது. அட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டத்துக்கு பக்கத்தில் நமக்கு அட்ரியோ வென்ட்ரிகுலர் நோட் இருக்குது. ஸோ இந்த நோட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்குங்க. அட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில் பாசஸ் த்ரூ. பண்டில்ங்கிறது இந்த இங்கே இருக்கும், எல்லோ கலரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் பண்டில் ஆஃப் ஹிஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான். ஸோ அட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு இருக்குது. அதில் அட்ரியோ வென்ட்ரிகுலர் பண்டில் பாசஸ் த்ரூ அட்ரியோ வென்ட்ரிகுலர் செப்டா டு எமர்ஜ் ஆன் டாப் ஆஃப் interventricular septum dividing into left and right bundle of His, giving rise to minute fibers, Purkinje fiber. So bundle of His வருது, Purkinje fiber எல்லாம் இதுல இருந்து தான் வருது. இது atrioventricular bundle இருந்து. Okay. Next வந்து பாத்தீங்கன்னா they have ability to generate action potential without external stimuli, auto excitable. இது ரொம்ப important. இது வந்து SAN, AVN இதெல்லாம் auto excitable. அதனால தான் எந்த ஒரு ஸ்டிமுலஸும் இல்லாமே ஹார்ட் வந்து பம்ப் ஆகிக்கிட்டு இருக்கு தூங்கிட்டு இருக்கும்போது கூட. சான்னா சைனோ அட்ரியல் நோட், அதான் சான். generate 70 to 75% action potential in a minute. ஒரு நிமிஷத்தில் 70 to 75 action potential சான் ஜெனரேட் பண்ணுது. இட்ஸ் கால்டு பேஸ் மேக்கர். சம்டைம்ஸ் இந்த சான்னு சொல்லுவாங்க, சைனோ அட்ரியல் நோட். இது வந்து சில பேருக்கு ஃபங்க்ஷன்லெஸ்ஸாக போயிடும், அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் பேஸ் மேக்கர் ஹார்ட்டில் வைப்பாங்க. ஓகே. So it is called pacemaker. Initiate and maintain rhythmic activity. Our heart beats 70 to 75 times in a minute. Okay. Cardiac cycle, sequential events cyclically repeated in heart. அதான் cardiac cycle அப்படிங்கிறோம். Joint diastole, atrial systole இந்த மாதிரிலாம் வரும். Diastole அப்படின்னு வந்தாலே relaxed. Systole வந்தால் contraction, சுருங்குனா blood வெளியே போகும். Relax ஆனால் blood ரிசீவ் பண்ண போகுதுன்னு அர்த்தம், பார்த்துக்குங்க. Joint diastole, 4 chambers, 2 atrium, 2 ventricle எல்லாமே ரிலாக்ஸ்டாக இருந்ததுன்னா அது வந்து joint diastole. எப்போவுமே cardiac cycle வந்து joint diastole தான் ஆரம்பிக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. arterial systole, அட்ரியம் மட்டும் இப்போ வந்து என்ன ஆக போகுது, கான்ட்ராக்ட் ஆக போகுது. அப்போ அட்ரியத்துலேருந்து பிளட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும். Tricuspid, bicuspid valve open, blood from pulmonary vein, vena cava flows into left and right ventricle.
Semilunar valves are closed. SAN generate action potential which stimulates atria contraction. So SAN generate பண்ற action potentialனால தான் atria வந்து contraction நடக்குது. அதனால தான் அதுக்கு பேரு atrial systole. Atrium contraction ஆகுது. It increases blood flow by 30%. 30% blood ஓட flow-வை வேகத்தை அதிகப்படுத்துது. Ventricular systole, அப்ப ventricle வந்து contraction நடக்க போகுது. Ventricle contraction நடந்தா blood heart-ஐ விட்டு வெளியே போகுதுன்னு அர்த்தம். Action potential is conducted by AVN and AV bundle from bundle of His. ஒன்றும் இல்லை, இதுதான் AVN, இதுதான் bundle of His. இந்த yellow கலரில் லைன் வரைஞ்சிருக்காங்கல்ல, bundle of His. அதுதான் உங்களுக்கு வந்து ventricle systole-க்கு ஹெல்ப் பண்ணுறது. அதுலேருந்து வர action potential. Causes contraction of ventricular muscles. Ventricular muscles கீழே contract ஆகும்போது atria relax ஆகுது. Then atria relax ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? Atria diastole அர்த்தம். It increases ventricular pressure causing closure of dicuspid and bicuspid valve. So tricuspid bicuspid valve close ஆயிடுச்சுன்னா ventricle இருந்து blood திருப்பி அட்ரியத்துக்கு போகாது, ஹார்ட்டை விட்டு வெளியே போகும். So semilunar valve are forced to open, blood flow into pulmonary artery. So வெளியே போகுது, இப்போ blood வந்து ஹார்ட்டில் விட்டு வெளியே போகுது. ரைட் சைட் அண்ட் அயோட்டா லெஃப்ட் சைட். ஸோ பிளட் வென்ட்ரிக்கிள்லேருந்து லெஃப்ட் சைடில் அயோட்டா வெளியே போகுது, லெஃப்ட் வென்ட்ரிக்கல் லெஃப்ட் சைட்லேருந்து. ரைட் சைட்லேருந்து உங்களுக்கு பிளட்டு பல்மோனரி ஆர்டரி வழியாக லங்ஸுக்கு போகுது. அயோட்டா வந்து மற்ற பாடி பார்ட்ஸ்க்கெல்லாம் பிளட்டை கொண்டு போகிறது. பல்மோனரி அப்படின்னு வந்தாலே லங்ஸோட தொடர்புடையது, ஞாபகம் வச்சுங்க. வென்ட்ரிக்கிள்ஸ் இப்போ ரிலாக்ஸ் ஆகும்போது வென்ட்ரிகுலர் டயஸ்டோல் வருது. இட் லீட்ஸ் டு க்ளோஷர் ஆஃப் செமிலியூனார் வால்வ். ஆஸ் வென்ட்ரிக்கிள் ப்ரெஷர் டிக்ளைன்ஸ், tricuspid bicuspid are forced to open. Now blood moves freely into ventricles. ஸோ அட்ரியாவிலேருந்து தான் blood வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு வரும். Now both atria and ventricles are on relaxed state, joint diastole. ஸோ ஒரு joint diastoleலேருந்து இன்னொரு joint diastole வரைக்கும் வருது. Soon SAN generate action potential and process continues. திருப்பி இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது. ஸோ இதை தான் நம்ம வந்து கார்டியாக் சைக்கிள்ங்கிறோம். ஸோ ஒரு கார்டியாக் சைக்கிள் ஜாயிண்ட் டயஸ்டோலில் ஆரம்பித்து திருப்பி ஜாயிண்ட் டயஸ்டோல்லே முடியுது. ஓகேங்களா? இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி போட்டிருக்கோம். தன்னம்பிக்கை பேட்ச் அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கார்டியாக் சைக்கிள் ரொம்ப சிம்பிள் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்போம். ஓகே, ஹார்ட் பீட் 72 times, தட் மீன்ஸ் 72 கார்டியாக் சைக்கிள்ஸ் பர் மினிட். அப்படின்ற ஒரு நிமிஷத்துக்கு 72 கார்டியாக் சைக்கிள் நம்ம பாடியில் ஹார்ட்டில் நடக்குது. கார்டியாக் சைக்கிள் லாஸ்ட் ஃபார் 0.8 seconds. ஈச் வென்ட்ரிக்கிள் பம்ப்ஸ் 70 ml blood in 1 cardiac cycle. ஸோ இந்த நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஒரு கார்டியாக் சைக்கிளில் 70 ml ஆஃப் blood வந்து வென்ட்ரிக்கிள் பம்ப் பண்ணுது. அதை ஸ்ட்ரோக் வால்யூம் போம். ஸ்ட்ரோக் வால்யூமையும் ஹார்ட் ரேட்டையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கார்டியாக் அவுட்புட் கிடைக்கும். ஸ்ட்ரோக் வால்யூம் இன்டு ஹார்ட் ரேட். இட்ஸ் த வால்யூம் ஆஃப் blood pumped by each ventricle per minute. கார்டியாக் அவுட்புட்டுங்கிறது ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ blood பம்ப் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஸோ 5 liters, that is 70 ml into 72 heartbeat per minute. 5 liters of blood வந்து நமக்கு பம்ப் ஆகுது. ஓகேங்களா? ஒரு நிமிஷத்துக்கு பார்த்துக்குங்க. ஓகே, கார்டியாக் அவுட்புட் ஆஃப் அத்லீட் இஸ் ஹையர் தென் ஆர்டினரி மேன். ஏன் அத்லீட் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓடியாடுறான், எல்லாம் பண்ணுறான். அப்போ அவங்க ஹார்ட்டோட அவுட்புட் வந்து நம்மளை விட ஜாஸ்தியாக இருக்கும் கார்டியாக் அவுட்புட். 2 sounds are produced heard by stethoscope. லப் டப். ஓகேங்களா? லப்புங்கிறது ஃபஸ்ட்டு க்ளோஷர் ஆஃப் ட்ரைகுஸ்பிட் அண்ட் பைகுஸ்பிட் வால்வ். டப்புங்கிறது செகண்ட் க்ளோஷர் ஆஃப் செமிலியூனார் வால்வ். அதான் லப் டப். அந்த வால்வ் க்ளோஸ் ஆகிறது தான் அந்த லப்பு டப்புங்கிறது. ஓகே, எலக்ட்ரோகார்டியோகிராஃப் ECG சொல்வோம். டு அப்டைன் எலக்ட்ரோகார்டியோகிராம்ங்கிறது இந்த கிராஃப் பேர். எலக்ட்ரோகார்டியோகிராஃப் அப்படிங்கிறது மெஷின் பேர், ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராஃப் இஸ் நாட் கிராஃப், இங்கே எக்ஸப்ஷன். எலக்ட்ரோகார்டியோகிராஃப்ங்கிறது ஒரு மிஷின், அதுலேருந்து நமக்கு எலக்ட்ரோகார்டியோகிராம் வருது. எலக்ட்ரோகார்டியோகிராம் தான் இந்த கிராஃப். ஓகே, எலக்ட்ரோகார்டியோகிராம் அப்படிங்கிறது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹார்ட் டியூரிங் கார்டியாக் சைக்கிள். இதில் வந்து PQRST இருக்கும். இதில் PQRSTல என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு நீட் கொஷின்னு கேட்பாங்க. பேஷண்ட் இஸ் கனெக்டட் வித் 3 electrical leads, 1 to each wrist and 1 to left ankle. For detailed evaluation, multiple leads are attached. காலில் எல்லா இடத்துலையும் நெஞ்சுக்கிட்ட அங்கே இங்கேன்னு வைப்பாங்க. ஃபுல் டீட்டெயிலாக படிக்க. இதில் P வேவ் என்ன சொல்லுது, QRS வேவ் என்ன சொல்லுது, T வேவ் என்ன சொல்லுதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். P வேவ் வந்து எக்ஸைட்டேஷன் ஆர் டீபோலரைசேஷன் ஆஃப் அட்ரியாவை
சொல்லுது. தட் இஸ் அட்ரியல் கான்ட்ராக்ஷன். ஆரிகுலர் கான்ட்ராக்ஷனுக்கு P wave வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. QRS காம்ப்ளெக்ஸ் டீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கிள்ஸ், வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் ஆகிறத, வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. T wave ரீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கிள், எக்ஸைட்டட் டு நார்மல் ஸ்டேட்டுக்கு வருது. இது வந்து சிஸ்டோல் எண்ட் ஆகிறத ரெப்ரசன்ட் பண்ணுது T wave. By counting QRS in given time, heartbeat rate can be determined. Any deviation from normal shape represents abnormality. So இது வந்து healthy person, world ஃபுல்லாக கூடிய healthy personக்கு இந்த ஒரு நிமிஷத்தில் எத்தனை வேவ் வருதுங்கிறத கவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து டீவியேட் ஆகி வருது ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுது. டபுள் சர்க்குலேஷன், 2 சர்க்குலேஷன் பாடியில் இருக்குது. ஒன்று ஹார்ட்லேருந்து லங்ஸ் டு ஹார்ட், இன்னொன்று ஹார்ட்லேருந்து அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியிலேருந்து ஹார்ட், டபுள் சர்க்குலேஷன். blood flows through fixed route through arteries and veins. Arteries oxygenated blood மோஸ்ட்லி எடுத்துகிட்டு போகும், veins மோஸ்ட்லி deoxygenated blood எடுத்துகிட்டு வரும். இந்த இடத்துல ஒரு காமனான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டரிஸ்ங்கிறது ஹார்ட்லேருந்து பிளட்டை வெளியே எடுத்துகிட்டு போகிறது. வென்ட்ரிக்கிள்ங்கிறது ஹார்ட்டுக்கு பிளட்டை கொண்டு வர்றது. இதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ நல்லா கவனிங்க. ஹார்ட்லேருந்து கை கால் இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கெலாம் பிளட்டு போகுதுன்னா அது ஆக்சிஜனேட்டட் பிளட் தானே போகணும், அப்போ தானே எல்லாத்துக்கும் ஆக்சிஜன் சப்ளை பண்ணும். ஓகே, அட்ரியா வந்து ஹார்ட்டுக்கு, ஆர்டரிஸ் வந்து ஹார்ட்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை நம்ம பாடி ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகுது. சரி, நம்ம பாடியில் இருக்க வெயின்ஸ் எல்லாம் செல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடெலாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆக்சிஜனேட்டட் பிளட்டை நம்ம வெயின்ஸ் வந்து ஹார்ட்டுக்கு கொண்டு வருது. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளட்டை கொண்டு வரவர் வெயின், பிளட்டை எடுத்துகிட்டு போகிறவர் ஆர்டரி. இப்போ நல்லா கவனிங்க, எங்கே வந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறப்போகுது, இந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக எங்கே மாறப்போகுது, லங்ஸில். அப்போது ஹார்ட்லேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட், அதாவது நம்ம பாடி பார்ட்ஸ்லேருந்தெல்லாம் ஹார்ட்டுக்கு வந்த டீஆக்சிஜனேட்டட் பிளட் சுத்திகரிக்கிறதுக்கு எங்கே போகணும், லங்ஸுக்கு போகணும். ஸோ ஹார்ட்லேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட் லங்ஸுக்கு போகுது. ஹார்ட்டை விட்டு வெளியே போனால் ஆர்டரி, ஹார்ட்டை விட்டு பிளட்டை எடுத்துகிட்டு போகிறவங்க ஆர்டரி, ஹார்ட்லேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை லங்ஸ்க்கு கொண்டு போகிறவர் பல்மோனரி ஆர்டரி. ஸோ எல்லா ஆர்டரியும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு போகுது, பல்மோனரி ஆர்டரி மட்டும் ஹார்ட்லேருந்து லங்ஸுக்கு டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை எடுத்துகிட்டு போகுது. மறந்துடாதீங்க. அதே மாதிரி லங்ஸில் பிளட் சுத்திகரிக்கப்பட்டுருச்சு, டீஆக்சிஜனேட்டட் பிளட் ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறிடுச்சு. திருப்பி அந்த ஹார்ட்டுக்கு வந்து தான், மோட்டார் தானே பம்ப் பண்ணி விடணும், ஹார்ட்டுக்கு வந்து தான் அது மற்ற பாடி பார்ட்ஸுக்கு பம்ப் பண்ணி போகணும் அந்த ஃபோர்ஸோட. அப்போ லங்ஸ்லேருந்து ஹார்ட்டுக்கு அந்த பிளட்டை கொண்டு வரணும், கொண்டு வரவர் வெயின். லங்ஸில் தான் பிளட்டு சுத்திகரிக்கப்பட்டுருச்சே, டீஆக்சிஜனேட் பிளட் ஆக்சிஜனேட்டட் பிளட்டாக மாறிடுச்சே. அப்போ அதுலேருந்து கொண்டு வரவருக்கு பேர் வெயின்னு தான் வைக்கணும். லங்ஸ்லேருந்து வரதுனால பல்மோனரி வெயின்ஸ் வந்து ஹார்ட்டுக்கு லங்ஸ்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை கொண்டு வருது. ஸோ எல்லா வெயின்ஸுமே பாடி பார்ட்ஸ்லேருந்து டீஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹார்ட்டுக்கு கொண்டு வருது. ஆனால் லங்ஸ்லேருந்து வர பல்மோனரி வெயின் மட்டும் ஆக்சிஜனேட்டட் பிளட்டை ஹார்ட்டுக்கு கொண்டு வருது. அப்புறம் அயோட்டா, ஆர்டரிஸ்லாம் அந்த ஹார்ட்லேருந்து ஆக்சிஜனேட்டட் பிளட்டை மற்ற பாடி பார்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. மறந்துடாதீங்க. ஓகே, they consist of 3 layers: inner squamous epithelium, tunica intima ன்னு சொல்லுவாங்க, smooth muscle and elastic fibers, tunica media ன்னு சொல்லுவாங்க, connective tissue with collagen fiber, tunica externa. இந்த 3 லேயர் இருக்குது. ஓகேங்களா, அந்த ஆர்டரிஸ் வெயின்ஸில். ஓகே, tunica media is thin in வெயின்ஸில் tunica media தின்னாக இருக்குது. பல்மனரி சர்க்குலேஷன், சிஸ்டமிக் சர்க்குலேஷன் 2 இருக்குது. பல்மனரி சர்க்குலேஷன் என்ன? டீஆக்சிஜனேட்டட் பிளட் இன் பல்மனரி ஆர்டரிங்கிறது டியூப். pulmonary artery is passed on to the lungs from where oxygenated blood is carried by pulmonary vein into left atrium. இது வந்து pulmonary circulation, heart and lungs க்கு இடையில இருக்கிறது. Systemic circulation, oxygenated blood in aorta is carried by arteries, arterioles and capillaries. ஆர்டரியோட பிரான்ச்சுக்கு பேர் arterioles, arteriolesோட 1 cell thickness ஆன அந்த பிரான்ச்சுக்கு பேர் capillaries. Two tissues from where deoxygenated blood is collected by venules. Venules தான் உள்ளதுலேயே குட்டி, அதெல்லாம் ஜாயின் பண்ணால் வெயின்ஸ் அண்ட் வீனா காவா பெருசாக இருக்குது. அது வழியாக இது போய் ரைட் ஏட்ரியத்தில் கொண்டு போய் deoxygenated blood விட்டுரும். It provides oxygen, nutrients to tissue and remove carbon dioxide and harmful substances from it. இது systemic circulation.
ஆக்சிஜன் நியூட்ரியன்ஸை டிஷ்யூக்கு கொடுத்துட்டு டிஷ்யூவில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு வந்துடும். சிஸ்டமிக் சர்க்குலேஷன் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம், இது இல்லாமல் நமக்கு இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது, அது ஹார்ட் இருக்குது, அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணல. இங்கே பாருங்கள், ஹெப்பாட்டிக் அப்படின்னு வந்துட்டாலே லிவர்னு அர்த்தம். பல்மனரி அப்படின்னா லங்ஸு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஹெப்பாட்டிக்னா கார்டியாக்னா ஹார்ட்டு, அந்த மாதிரி ஹெப்பாட்டிக் அப்படின்னா லிவர். ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டம், vascular connection between digestive tract and liver is called hepatic portal system. It carries blood from intestine to liver. வயிற்று பகுதி, அந்த குடல் intestine இருக்குல்ல, அங்கேருந்து லிவருக்கு blood எடுத்துகிட்டு போகுது. Special coronary system is present exclusively for circulation of blood to and from cardiac musculature, heart, through coronary artery and coronary veins. Cardiac சிஸ்டத்துக்கு தனியாக இருக்குது, ஹெப்பாட்டிக் போர்ட்டல் சிஸ்டத்துக்கு தனியாக இருக்குது, அவங்களுக்குள்ள கனெக்டடாக இருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் டபுள் சர்க்குலேஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்லேருந்து பல்மோனரி ஆர்டரி டீஆக்சினேட்டட் பிளட்டை லங்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகுது. லங்ஸ்லேருந்து ஆக்சினேட்டட் பிளட்டை பல்மோனரி வெயின் ஹார்ட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க. எகைன் ஹார்ட்லேருந்து டார்சல் அயோட்டா வழியாக ஆர்டரிஸ் ஆர்டீரியோல்ஸ் வழியாக ஆக்சினேட்டட் பிளட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கு வருது. எகெயின் அங்கேருந்து கார்பன் டை ஆக்சைடு ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு வென்யூல்ஸ் வெயின்ஸ் அது மாதிரி வீணாக்காவா வழியாக திருப்பி ஹார்ட்டுக்கு டீஆக்சினேட்டட் பிளட் வருது. அந்த டீஆக்சினேட்டட் பிளட் திருப்பியும் லங்ஸுக்கு போகுது, சுத்திகரிக்குது, திருப்பி ஹார்ட்டுக்கு வந்து ஆக்சினேஷன் ஆகி திருப்பியும் பாடிக்கு வருது. இப்படியே நடந்துகிட்டு இருக்கு, டபுள் சர்க்குலேஷன். ஓகேங்களா? ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் ஆக்டிவிட்டி ஆட்டோ ரெகுலேட்டட் பை நோடல் டிஷ்யூ சான் அண்ட் ஏவியன். அதுதான் intrinsically regulated, hence heart is myogenic. Myogenicனா மயோ அப்படின்னு வந்தாலே நமக்கு வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மஸ்குலைச்சர். ஸோ மசில்ஸ்லேருந்து தான் அவங்களுக்கு ஆக்ஷன் பொட்டன்ஷியலே உருவாகுது, ஜெனரேட் ஆகுது. இங்கே ஸ்டிமுலஸ்லாம் தேவையில்லை, அதான் மயோஜெனிக் அப்படிங்கிறாங்க. ஜெனிக்னா ஃபார்மேஷன் ஆகுது, மசில்ஸ்லேருந்தே ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்துடுது. நியூரல் சென்டர் இன் மெடுல்லா மாட்ரேட் கார்டியாக் ஃபங்க்ஷன் த்ரூ ஏஎன்எஸ். ஸோ ஏஎன்எஸ் வழியாக நமக்கு நியூரல் சென்ட்ரல் வந்து மெடுல்லாவில் இருக்கிறது நம்ம அந்த கார்டியாக் ஃபங்க்ஷனை மாற்றி அமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் அண்ட் பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ்னு ரெண்டு இருக்குது. சிம்பத்தட்டிக்கு ஆப்போசிட் பேராசிம்பத்தட்டிக். சிம்பத்தட்டிக் இன்க்ரீஸ் ஹார்ட் பீட், வென்ட்ரிகுலர் கான்ட்ராக்ஷன் அண்ட் கார்டியாக் அவுட்புட், இது எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணுறது சிம்பத்தட்டிக். அப்போ பேராசிம்பத்தட்டிக் இந்த மூணையும் குறைக்கும். இட் டிக்ரீசஸ் ஹார்ட் ரேட், ஸ்பீட் ஆஃப் கண்டக்ஷன் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் அண்ட் கார்டியாக் அவுட்புட், இதெல்லாம் குறைக்கிறது பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். அட்ரினல் மெடுலரி ஹார்மோன்ஸ் இன்க்ரீசஸ் கார்டியாக் அவுட்புட். அந்த அட்ரினலின் அது வந்துச்சுன்னா கார்டியாக் அவுட்புட்டை அதிகப்படுத்தி நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கு, சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். டிஸார்டர்ஸ், ஹார்ட் சம்மந்தமாக பிளட் சம்மந்தமான டிஸார்டர்ஸ் என்ன? ஹை பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன்னு சொல்லுவாங்க. 140/90 அப்படி இருக்கும். இது வந்து பிளட் ப்ரெஷர் மோர் தென் நார்மல் இருந்தால் அது ஹை பிளட் ப்ரெஷர் அப்படிமோ, ஹைப்பர் டென்ஷன் ஹை பிளட் ப்ரெஷர்மோ. நார்மல் வந்து 120/80ங்க. சிஸ்டோலிக் டயஸ்டோலிக், அதாவது சிஸ்டோலிக் வந்து 120 mm மெர்க்குரி இருந்தால் அது வந்து நார்மல். டயஸ்டோல் வந்து உங்களுக்கு 80 mm மெர்க்குரி பர் நார்மல் இருந்தால் ரெஸ்டிங் ப்ரெஷர், அது நார்மலாக இருக்குது. ஸோ பம்பிங் ப்ரெஷர், ரெஸ்டிங் ப்ரெஷர் 120/80 இருந்ததுன்னா தட் இஸ் நார்மல். ஹை பிபி லீட்ஸ் டு ஹார்ட் டிசீஸ், அஃபெக்ட்ஸ் ஆர்கன் லைக் பிரெயின், கிட்னி, இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணும் ஹை பிபி. ஸோ ஹை பிபி ஷுட் பி ட்ரீட்டட் ஆன் டைம். ஓகே. கரோனரி ஆர்டரி டிசீஸ் ஆல்சோ அத்திரோஸ்க்ளிரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அஃபெக்ட்ஸ் வெசல்ஸ் சப்ளையிங் பிளட் டு ஹார்ட். ஸோ பிளட்டு வந்து ஹார்ட்டுக்கு போதிலே அது வெசல்ஸ்னால் வெயின்ஸ் அண்ட் ஆர்டரிஸ், அதை போய் அஃபெக்ட் பண்ணுறது. இதில் வந்து லியூமன் ஆஃப் ஆர்டரி, ஆர்டரியில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்க இந்த ஸ்பேஸ் வழியாக தான் பிளட் அப்படியே போய்கிட்டு இருக்கு இல்லையா? இதோட திக்னஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சுன்னா ப்ரெஷர் ஜாஸ்தியாகிடும் இல்லையா? அதுதான் caused by deposit of calcium, fat, cholesterol, fibrous tissue, இதெல்லாம் போய் டெபாசிட் ஆகிறதுனால தான் இந்த கரோனரி ஆர்டரி டிசீஸ் வருது. ஆஞ்சினா பெக்டோரிஸ்மாங்க, நெஞ்சு வலி இந்த இடத்துல வரும். சிம்டம்ஸ் ஆஃப் அக்யூட் செஸ்ட் பெயின் when no enough oxygen reaches heart muscle. ஹார்ட் மசிலுக்கு தேவையான அளவுக்கு ஆக்சிஜன் ரீச் ஆகாத பட்சத்தில் உங்களுக்கு ஆஞ்சினா வரும். காமன் இன் மிடில் ஏஜ், ஒரு 35 வயசுக்கு மேலே இந்த காலத்தில் பர்டிகுலராக ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, உட்காந்த இடத்துலையே வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே, ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் அதிகமாக இல்லாதவங்களுக்கு இந்த ஆஞ்சினா வருது. அதாவது கேஸ் ட்ரபிளுக்கும் ஆஞ்சினாவுக்கும் இடையில டிஃப்ரென்ஸே தெரியாதுங்க, பார்த்துக்குங்க. அண்ட் எல்டர்லி பீப்புள், வயசான பீப்புளுக்கு அதிகமாக வருது. அஃபெக்ட் பிளட் ஃப்ளோவை இது அஃபெக்ட் பண்ணுது ஆஞ்சினா. ஓகே. ஹார்ட் ஃபெயிலியர்,
heart does not pump enough blood to meet body demand. ஸோ நம்ம பாடி ஒர்க் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு பிளட்டை நம்ம ஹார்ட் வந்து பம்ப் பண்ண முடியல, அதான் ஹார்ட் ஃபெயிலியர். ஆல்சோ கால்ட் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர். ஏன்? ஆஸ் கன்ஜஷன் இன் லங்ஸ் அக்கர். கன்ஜஷன்னா என்ன? தண்ணி சளி, தண்ணி மியூக்கஸ் டெபாசிட் ஆயிடுது, லங்ஸில் போய் தண்ணி கோத்துக்கும், அதான் கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் சைமல்டேனியஸாக லங்ஸ்லேயும் தண்ணி கோத்துக்கும், ஹார்ட்டாலையும் இனஃப் பிளட்டை பாடி ஃபுல்லாக பம்ப் பண்ண முடியாது, அதான் ஹார்ட் ஃபெயிலியருங்கிறாங்க. ஹார்ட் ஃபெயிலியரை நம்ம கார்டியாக் அரெஸ்ட் கூடயோ அல்லது ஹார்ட் அட்டாக் கூடயோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஹார்ட் ஃபெயிலியர் வேறு, கார்டியாக் அரெஸ்ட் வேறு, ஹார்ட் அட்டாக் வேறு. இட் இஸ் நாட் ஆஸ் சேம் ஆஸ் கார்டியாக் அரெஸ்ட். கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது ஹார்ட் ஸ்டாப் ஆகிடும், அப்படியே ஹார்ட் பீட் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிடும், அவ்வளோதான், நின்று போயிடும், அதான் கார்டியாக் அரெஸ்ட். ஹார்ட் அட்டாக்குங்கிறது ஹார்ட் மசில்ஸ் டேமேஜ்டு பை இன்அடிக்குவேட் பிளட் சப்ளை. தேவையான அளவுக்கு பிளட் சப்ளை போகாததுனால வர்றது தான் ஹார்ட் அட்டாக். ஸோ தட்ஸ் இட். வித் திஸ் வி கம்ப்ளீட் பிளட், பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் சாப்டர். இந்த சாப்டர் உங்களுக்கு, இந்த ரிவிஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.